அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம செல்வி ராஜேந்திரன் கிச்சன்ல ஜப்பானுக்கு எங்க பையனுக்கு தீபாவளிக்கு எங்க பேத்திக்கு பிறந்த நாளுக்கு எங்க மருமகளுக்கு எல்லாரும் மொத்தமா பார்சல் அனுப்பினோம். அந்த வீடியோ தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். போன வியாழக்கிழமை மதுரையில் போஸ்ட் ஆஃபீஸில் போய் அவருக்கு வர முடியல, அந்த கடையில் வேலை. நான் மட்டும் போய் அனுப்பிட்டு வந்தேன். அடுத்த நாள் வெள்ளி சனி ஞாயிறு கவர்மெண்ட் லீவு, ஆயுத பூஜைக்கு. எவ்வளோ லேட் ஆகுதோ என்னமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா பார்த்தா நேற்று போய் சேர்ந்துருச்சு 6 நாளையில். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளவு இதில் இவ்வளோ சீக்கிரமாக அனுப்பியிருக்காங்க, பரவாயில்ல. அதை எங்கள் பையன் அதை ஓப்பன் பண்ணி அந்த வீடியோவில் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாப்பி. அதில் என்ன அனுப்பணும்னு சொன்னால், எங்கள் மருமக ஆன்லைனில் இருந்து கொஞ்சம் அவங்களுக்கு தேவையான கொஞ்சம் ட்ரெஸ்ஸு அனுப்பியிருந்தாங்க ஆர்டர் பண்ணி. அப்புறம் எங்கள் பேத்திகளுக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸுகள் அனுப்பியிருந்தாங்க. அப்புறம் சின்ன சின்ன நைட்டு தேவையானதெல்லாம் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் மொத்தமாக சேர்த்து அப்புறம் நான் எங்கள் மருமகளுக்கு ஒரு 4 சேலை, ஜாக்கெட்டு எல்லாம் ரெடி பண்ணி, எங்கள் பையனுக்கு 2 வேட்டி சட்டை, பேத்திக்கு பட்டு பாவடை, 2-3 ஃப்ராக்கு எல்லாம் வாங்கி வச்சு கொஞ்சம் கடலை மிட்டாயி, கொக்கோ மிட்டாயி இந்த மாதிரி வச்சோம். அதே வெயிட்டு கொஞ்சம் இதாக இருந்துச்சு கரெக்டாக. பையனுக்கு டிஷர்ட்டு இதுக்கெல்லாம் வாங்கி வைக்கலான்னு பார்த்தேன். ஆனால் இவர் கூட வந்திருந்தா போய் நாங்கள் வாங்கியிருப்போம் மேட்ச்சில். அது நான் மட்டும் போனதுனால போய் வாங்க முடியலை. சரி இருக்கிறத அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அது போனதில் பார்த்தீங்கன்னா அது கோலப்படி வேணும்னு கேட்டுருந்துச்சு. அது கோலப்படியெல்லாம் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கிளீனாக தரவாக செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. எந்த ஒரு இதையுமே அயர்ன் பண்ணி செஞ்சு கொண்டு போனேன். இந்த சேலையெல்லாம் பிரித்து உதறி இதே வைக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் செய்கிற தவறுனால இப்போ எல்லாரையும் செக் பண்ணி ரொம்ப இது பண்ணுறாங்க. இதை அனுப்பக்கூடாது, அதை அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் எங்களுக்கு தெரியும் எதை அனுப்பணும் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நாங்கள் கரெக்டாக தான் நாங்கள் கொண்டு போனோம். நேரத்தை எதுக்கு அவங்களுக்கு போய் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸுகளில் இருந்த டேக்கு இதுகளெல்லாம் வெட்டிட்டு, சட்டையில் உள்ளே இருக்கிற அட்டை இதுக்கெல்லாம் லேபிளு இதுகளெல்லாம் எடுத்துடணும். அப்புறம் எடுத்துட்டு நல்லா நம்மளும் தெளிவாக பூரா நீட்டாக பேக் பண்ணி நம்ம கொண்டு போனோம்னா தான் அவங்களும் சீக்கிரமாக நம்மளை முடிச்சுட்டு அடுத்தவங்களுக்கு திருப்பி பேக் பண்ணணும். ஒரு ஆளுக்கு குறைந்தது 1 மணி நேரம் ஆகும் போஸ்ட் ஆஃபீஸில். அதனால் அடுத்து அவங்க வெயிட் பண்ணுவாங்க. அதனால் நம்ம ரொம்ப சிரமப்பட அவங்கள சிரமம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் நல்லா இது பண்ணி கொண்டு போவோம். ஒவ்வொருத்தவங்க ஃபர்ஸ்ட் டைம் வர்றதுனால எப்படி பேக் பண்ணுறது என்னன்னு வேற தெரியாமல் வேற சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் போகும்போது பலாப்பொடியெல்லாம் அப்படியே கவராக ஸ்நாக்ஸு எல்லாமே பேக்கிங் பண்ணாமையே கொண்டு வந்தாங்க. பிறகு அவங்க சொல்லி கொடுத்து பிறகு வெளியில் அந்த அம்மா போய் வச்சுட்டு எல்லாம் நம்மளுக்கே கொஞ்சம் சங்கடமாகவே இருந்துச்சு. அது ஒரு தடவை போயிட்டோம்னா அப்புறம் கொஞ்சம் அனுபவம் கிடச்சிரும். அது இப்போ பையனுக்கு போய் நல்லபடியாக சேர்ந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்து எங்கள் பொண்ணுக்கு அனுப்பணும். ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலையில் இப்போ தீபாவளிக்கெல்லாம் அனுப்ப முடியாது. ஆனால் ஏற்கனவே அதுக்கு லக்கேஜ் அதிகமாக இருந்ததுனால எக்ஸ்ட்ரா துணிமணி எல்லாமே எடுத்து வச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ தீபாவளி முடிஞ்சு தான் ஒரு பார்சல் எங்கள் மகளுக்கு அனுப்பணும். அப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு பெட்டிக்கு ஃபுல்லாக அது தச்ச ட்ரெஸ்ஸு, புது ட்ரெஸ்ஸு எல்லாமே எடுத்து வச்சுட்டு போயிடுச்சு, வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால. அதனால் பொண்ணுக்கு தீபாவளி முடிஞ்சு அனுப்பணும். பையனுக்கு நல்லபடியாக அனுப்பியாச்சு.
எப்பயும் வருஷம் வருஷம் இது வந்து இதோட அனுப்புனோம்னா நம்மளுக்கு ஒரு ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கும். பிள்ளைங்க அதை உடச்சி பார்த்து அப்படியே வந்து சில இது சர்ப்ரைஸாகவும் இருக்கும், சில இது வந்து பார்த்ததாக இருக்கும். நான் எதையும் காமிக்க மாட்டேன். அங்கே உடச்சி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸாக இருக்கணும். அதனால வந்து முன்னாடியே இது வாங்கியிருக்கேன் வைக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காட்ட மாட்டேன். எல்லாமே சர்ப்ரைஸு. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும் பார்க்கும்போது. அதனால் வந்து இந்த வீடியோ வந்து எங்கள் பையன் ஓப்பன் பண்ணி பிரித்து எங்கள் பேத்தி வந்து பேசுகிறத வந்து கேளுங்க. அவ்வளவு அழகாக அவ்வா தாத்தா இதை அனுப்பாதீங்க அதை அனுப்பாதீங்கன்னா அடுத்து ஒரு பார்சல் அனுப்புங்க பொம்மையெல்லாம் வச்சு அப்படின்னு வேற சொல்லியிருக்குது. அதெல்லாம் நீங்களும் கேட்டு ரசிங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சர்வீஸ் ராஜேந்திரா சர் கிச்சன். கொரியர் வந்து நத்தத்துல இருந்து வந்துடுச்சு ஜப்பானுக்கு. எப்பயுமே ஒரு 1 வீக் மேல ஆகும். இந்த இடம் 5 டேஸ்லயே வந்துடுச்சு. ரொம்ப சீக்கிரம் வந்துடுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓபன் பண்ண போறோம். ஆமா, ஒரு வந்து ட்ரெஸ் இருக்கு. கொரியர் சீக்கிரமா வந்துச்சு. அதுக்கு தான் எனக்கு வாங்கிட்டு வந்தாங்க சரி அம்மா. சிக்குமா that's சுகுமி dress. இது வந்து என்னோட பேண்ட். இது வந்து என்னோட ட்ரெஸ். மணியனோட ட்ரெஸ். மணியனோட ட்ரெஸ். புக்கு வாங்கிட்டு வந்தாங்க. அண்ணே அடுத்து இந்த புக்கு வாங்கிட்டு வந்தாங்க. இது சொல்லிடாது இருக்கு பெரிய புக்கு ஓபன் பண்ணலாமா? ரெடி ஸ்டெடி கோ. ஸ்டெடி கோ. ஜெல்லியா இருக்கு, ஃபிஷ் இருக்கு, வாழை இருக்கு. படிக்கலாம். இது வந்து அவ்வளவா சாக்லேட் மாதிரி வாங்கிட்டு வந்தாங்க. முட்டாய் ஜெல்லி ஜெல்லியோ வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்தாங்க ஸ்நாக்ஸ் எனக்காக. சிந்துப்பண்டு வாங்கிட்டு வந்தாங்க. புளி அம்மாக்கு அம்மா சாப்பிடுவேன் ஃபுல்லா புளி. என்னோட ட்ரெஸ் ஹாப்பி வீக்கெண்ட். இது என்னோட ட்ரெஸ். இது வந்து அம்மா ட்ரெஸ். புது ட்ரெஸ். அம்மா ட்ரெஸ். அது வந்து என்னோட ட்ரெஸ். என்னோட ட்ரெஸ். அம்மா ட்ரெஸ் இருக்கு. ட்ரெஸ்ஸா ஓகேடா. சாரி நீ ட்ரெஸ் பண்ணிடா. நீ போயிட்டு நான் போயிட்டு. இது என்னோட பர்ஸ். இங்க வாங்க நில்லுங்க. யார் பர்ஸ் நிக்காவா? எக்ஸ்சேஞ்ச். இது கல்யாணத்துக்கு. எவ்வளவு கல்யாணம்? யார் கல்யாணம் சொல்லுங்க? நாட்டி. நீங்க எனக்கு அம்மாக்கும் நாட்டி. சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் வந்து ட்ரெஸ் திரும்ப வந்துச்சு. నాది బాగుందరా? ఇది బాగుందా? నాకు బాగుందా? వావ్ నేను బ్లౌజ్ వేసుకోవాలి. వావ్ சுகுச்சா வெயிட் செய்ய. எனக்கு அம்மே தர மாட்டேன். எனக்கு சொன்னா சூப்பரா இருக்கு. அழகா இருக்கு. வந்தாங்க பாகுந்தா. இது வந்து ஒரு சாரி எடுத்து வீட்ல வச்சிருந்தோம். இத ஒரு ஐடியா பண்ணி இத வந்து 2 பேருக்கு ஒரே மாதிரி மேக்ஸி ட்ரெஸ் தைக்கலாம் தைச்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. பாகுந்தா சுகு. இது வந்து என்னோட பேண்ட். புது பேண்ட் கவுன். இது வந்து ஃபங்க்ஷன் போறது gift வாங்கிட்டு வந்தாங்க அம்மா.
நெக்ஸ்ட் இது வந்து அவ வந்து எனக்கு வாங்கிட்டு வந்தாங்க அவ. நாதாமா நாதா வாவ் மை நாதா நாதி இட்ஸ் சுகுமி சுகுமி ஓ என்னோட ஆசஸ் சரி நான் அம்மா பார்க்கறேன். ஆசஸ் நல்லா இருக்குல்ல அம்மா ப்ளவுஸ் வாவ் சுகுமி கிடைச்சிட அம்மா இஷ்டா கிடைச்சிட அம்மா ఇక్కడ చూడి నాదా బాగుందా నీదా ఇది బాగుందా నెక్స్ట్ இந்த புடவை இந்த புடவை என்னோட ப்ளவுஸ் எல்லாமே தனித்தனியா சுகோ సలా சேலை బాగుంది ఓకే సలా థ్యాంక్ యూ ఇక్కడ రా చూపిస్తురాలి ఈ బ్లౌజ్ ఇది తెచ్చిருக்காங்க చూపి బ్లౌజ్ 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 తెచ్చిட்டாங்க நல்லா இருக்கா நல்லா ஏஸ் చూపి செய்யுடி ఈ పక్క இப்படி இருக்கும் இது அம்மாதா அம்மாது இது நெக்ஸ்ட் சேலை நெக்ஸ்ட் இந்த சேலை வாவ் பியூட்டிஃபுல் இதுக்கு பேக் சைடு இதுடா கை ரொம்ப அழகா இருக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கு வேட்டி ஷர்ட் நைனா చూపిను கல்யாணத்துக்கு பூ தெரியுதுல பூலா தெரியுது தாம்பூ தெரியுதுல தாம்பூ நல்லா இருக்கா நல்லா இருக்கா அவ வாங்கி கொடுத்தது இப்ப அனுப்பி விட்ட ட்ரெஸ் எல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிக்குவா நல்லா இருக்குங்கப்பா. வா தாத்தா ரொம்ப நன்றி thank you love you so much இனிமேட்டு நான் உங்க வீட்டுக்கு வரேன். நல்லா இருந்துச்சுங்க அத்தை எல்லா சாலையும் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆச்சு அத்தை மாமா சீக்கிரம் வந்துச்சு கொரியர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாளைக்கு வராது இன்னைக்கே வந்துச்சு இன்னைக்கே வந்துச்சு நாளைக்கு வரவே இல்லை இங்கே சண்டையா இருந்துச்சு இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதா ட்ரெஸ் இது ரொம்ப தொப்ப தெரியுது இதெல்லாம் வாங்கி தராங்க வா தொப்ப தெரியுது அப்பா இல்ல அம்மா தான் டென்டிஸ்ட் இது ரொம்ப நல்லா இருக்கு தேங்க்ஸ் தாத்தா அவா தேங்க்ஸ் வா தாத்தா தேங்க்ஸ் வா பாகுண்டா வெல்கம் நல்லா இருக்குங்களா தாத்தா எனக்கு ரொம்ப பிடிச்சதா தேங்க்யூவா ஆச்சு கொரியர் வந்த எல்லாத்தையும் ஓபன் பண்ணி முடிச்சிட்டோம். கொரியர்ல ட்ரெஸ் இருக்கிறத ஓபன் பண்ணி முடிச்சிட்டோம் அவ்வளவுதான் திரும்ப அந்த பொம்மை கொரியர் கொடுங்க வா திரும்பவுமா பொம்மைலாம் போட்டு உனக்கு கொரியர் வேணுமா? சரி என்னென்ன பொம்மை வேணும் சொல்லிடுறேன் பாரு. எனக்கு வந்து போகுச்சான் நினைச்சான் இந்த பெரிய அன்னைக்கு பார்த்தல அது வேணும். அத்தை நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டேன் ஏன்னா நான் ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சேன் உங்களுக்கு இதே மாதிரி வேணும்னு சொல்லி ஆனால் நீங்கள் அதே கலர் saree அதே மாதிரி எல்லாமே எடுத்து சேம் டிட்டோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி அனுப்பிச்சிருக்கீங்க நிஜமாவே ரொம்ப ஹாப்பிங்க அத்தை அழகா இருக்கு இப்போ இந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்
யார் யார் இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து பார்சல் அனுப்புவீங்க, உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும், உங்கள் மனநலம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு வந்து இதே வேலை தான் வருஷம் ஃபுல்லாக. ஒரு தடவை வந்துட்டு போனாங்கன்னா அடுத்த பார்சல் எப்போ அனுப்புவோம்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே தேவையான ஜாமான்கள்லாம் நான் வந்து சேகரம் பண்ணிட்டு இருப்பேன். அதில் வந்து எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம். அதனால இந்த சந்தோஷத்தை உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.